ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரோ ஃபில்ட்ரு எப்படி நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணுறது, ஃபில்ட்ரு மாற்றுறது, எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு ஆன் பண்ணி உங்களுக்கு வாட்டரோட ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஃபில்ட்ரு மாட்டுறதுக்கு முன்னாடி வாட்டரோட ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபில்டரில் பார்த்திங்கன்னா 2 ப்ராப்ளம் இருக்குங்க. ஒன்று வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ரெண்டாவது தண்ணியோட டேஸ்ட் மாறிடுச்சுங்க. தண்ணியோட டிடிஎஸ் அளவு பார்த்திங்கன்னா 50-150 இருக்கணும். நம்மக்கிட்ட மீட்டர் இருந்தோன்னா அதையும் செக் பண்ணிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்டரு, இது செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டர், அடுத்தது மூணாவது ஸ்டேஜ் ஃபில்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் 4th ஸ்டேஜ் ஃபில்டர், அடுத்தது 5th ஸ்டேஜ் ஃபில்டர். இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர் ஸ்பேனர் வேணும். இது ஆன்லைன்லேயே கிடைக்கும், நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்ட்ரு. இது எப்படி நான் ஸ்பேனர் வச்சு கழட்டுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் கழட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பன் ஃபில்டர் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்டர். இது வந்து இதுலேயும் கார்பன் ஃபில்டர் தான் இருக்கும். இது வந்து ப்ரீ கார்பன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா இதுவும் கார்பன் ஃபில்டர் தான், இது ப்ரீ கார்பன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 4th ஸ்டேஜ் ஃபில்டரு. இதில் தான் மெமரின் இருக்கும். இந்த மெமரின் போயிருந்தால் அதை மட்டும்தான் தண்ணியோட டேஸ்ட் மாறும். இதை நான் எப்படி கழட்டுறேன்னு பாருங்கள், அது மாதிரி கழட்டிடுங்க. ஒரு மூடி மாதிரி இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும். அது மூடியை ரொட்டேட் பண்ணுறது பாருங்கள். உள்ளே வந்து இப்போ தான் இழுக்கிறேன் பாருங்கள், இதுதான் மெமரின்னு. இதையும் நம்ம இப்போ மாற்ற போகிறோம், அதனால் அதையும் கழட்டுறோம். நம்ம இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்ட்ரு, இது செகண்ட் ஸ்டேஜ் ஃபில்ட்ரு, இது தேர்ட் ஸ்டேஜ் ஃபில்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா மெமரின். இது 4 தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உள்ள ஸ்பன் ஃபில்டர் இருக்குது, எப்படி அழுக்காக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது கார்பன் ஃபில்டரு, மூணாவது கார்பன் ஃபில்டர். வாங்க இனிமேட்டு எப்படி ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபில்டர்லேருந்து எவ்வளோ அழுக்கு தண்ணி வருது பாருங்கள். இந்த ஸ்பன் ஃபில்டரில் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம், வேறு புதுசு போட்டு. ஸ்பன் ஃபில்டர் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம நார்மல் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறோம். சோப்பு தண்ணி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம நார்மல் வாட்டர்லேயே நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். சோப்பு இப்போ எதுவும் போட வேண்டாம். ஃபில்டரில் எடுத்த வெளியில் க்ளீன் பண்ணுற போது ஒவ்வொரு ஃபில்டர்லேயும் வாஷர் இருக்கும், அது கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இது கார்பன் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு வாஷர் இருக்கும், அது பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி ரிங் வாஷர் இருக்கும், அது சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபில்டரு கேஸையும் க்ளீன் பண்ணணும், அதே டைம் வந்து கார்பன் ஃபில்டரை நல்லா க்ளீன் பண்ணணும். வாஷரு எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்டரோட ஸ்பன் ஃபில்டரை நம்ம புதுசு போடுறோம். ஏன்னா அது ரொம்ப அழுக்கு படிஞ்சிச்சு, அது யூஸ் பண்ண முடியாது. இது புதுசு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்குது. 100 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குங்க. ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கலாம். இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இந்த ஸ்பன் ஃபில்டரை கேஸுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் ரிங் வாஷரை மறக்காமல் போட்டுருங்க. இந்த ரிங் வாஷரை போடாமல் விட்டிங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் வெளியில் வந்துடும். இந்த ரிங் வாஷரை எல்லா கேஸ்லேயும் மறக்காமல் போட்டுருங்க. இந்த கார்பன் ஃபில்டர் உள்ளே வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு வாஷர் இருக்குங்க, ரப்பர் வாஷு, அதை மறக்காமல் போட்டுருங்க. அந்த ரப்பர் வாஷரை நல்லா டைட்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ரிங் வாஷரை போட்டுருங்க. அடுத்து இந்த கார்பன் ஃபில்டர் பார்த்திங்கன்னா 2 ரப்பர் வாஷர் இருக்குங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று, அதை மறக்காமல் போட்டுருங்க. இந்த மாதிரி டைப்பு கார்பன் ஃபில்டரில் 2 ரப்பர் வாஷர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிங் வாஷரை மறக்காமல் அதெல்லாம் மாட்டிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது பழைய மெமரினுங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு புதுசு போட போகிறோம். புதுசு பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் புதுசுங்க. இது ஆன்லைனில் 700 ரூபாயிலேருந்து 800 ரூபாயில் கிடைக்குதுங்க. இதையும் நம்ம மாற்ற போகிறோம். இந்த மெமரின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்காதுங்க. மினிமம் 1 இயராவது ஒர்க் பண்ணணும். மேக்ஸிமம் 2 இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணணும். வாட்டரோட சால்ட் லெவலை பொறுத்து இதோட லைஃப் டைம் மாறலாம். இது அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்காது. மெமரின்னு மாற்றுறது டைரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. நம்ம கழட்டுறப்ப எந்த டைரெக்ஷனில் கழட்டுறன்னு பார்த்துட்டு அதே டைரெக்ஷனில் மாட்டணுங்க. டைரெக்ஷன் மாற்றி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. மெமரி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணுங்க. எல்லா ஃபில்டரும் இனிமேட்டுக்கு ஒவ்வொரு ஆர்டர் வைஸாக மாட்டிடுங்க. இந்த மாதிரி ஃபில்டரை நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா ஃபில்டரோட லைஃபும் கூடுதலாக வருங்க. வாட்டரும் குவாலிட்டியாக கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நம்மளுக்கு குறையுங்க. இப்போ எல்லா ஃபில்டரும் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டரை ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபில்டருக்கு போகிற வாட்டர் லைன் ஆன் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது பவர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். பவர் ஆன் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது வேஸ்டேஜ் வாட்ரு. இது பாருங்கள் பியூர் வாட்ரு எவ்வளோ சீராக வருது. இது மாதிரி நம்மளே நம்ம ஃபில்டரை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால செலவுகள் மிச்சமாகுங்க. நீங்களே இது மாதிரி உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.